டியர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் பிஎம். நம்ம அப்பேருந்து கிட்டத்தட்ட நமக்கு இன்னொரு கிட்ட போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 10 கிளாஸ்லயுமே நிறைய டியர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் பிஎம், டியர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் பிஎம், டியர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் பிஎம் பார்த்தோம். ஆனா அது வந்து என்னன்றது நம்ம தெளிவா பார்க்கல. ஸோ இது ஃபுல்லாவே வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறப்ப நவம்பர் 26, 1949 வந்து எத்தனை அட்டவணை இருந்துச்சு? 8 அட்டவணை இருந்துச்சு. ஆனா இப்ப எவ்வளவு இருக்குன்னா 12 அட்டவணைகள் இருக்குது. அட்டவணையினுடைய ஷார்ட்கட்ல நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து டி. டீனா வந்து என்னன்னா டெரிட்டரி. டீனா டீனான்னு டெரிட்டரி. டெரிட்டரினா எல்லை, அதாவது ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ். ரைட்டா? 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் வந்து இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காங்க. அடுத்து இ. ஈனா வந்து எமல்யூமெண்ட். எமல்யூமெண்ட்னா என்னன்னா ஊதியம். ரைட்டா? ஊதியம்னா சேலரி, அது ரிலேட்டடா எல்லாமே இருக்கும். அடுத்து ஏ. ஏனா வந்து அஃபர்மேஷன். அஃபர்மேஷனா உறுதிமொழி. ரைட்டா? அல்லது பதவி பிரமாணம். இதெல்லாம் இதுல வந்து இருக்கும். அடுத்து ஆர். ஆர்ன்றது ராஜ்யசபா சீட்டு பத்தி இருக்கும். எஸ் அப்படின்றது வந்து ஸ்கெட்யூல்டு ஏரியாஸ் மற்றும் பழங்குடியின மக்கள் அவங்களுடைய ஏரியாஸ் ரிலேட்டடா இருக்கும். அப்ப டியர்ஸ். டியர்ஸ் என்ன? டெரிட்டரிஸ். ஈனா எமல்யூமெண்ட், அதாவது ஊதியங்கள். ஏனா அஃபர்மேஷன், அதாவது பதவி பிரமாணம். ராஜ்யசபா சீட்டு. எஸ்னா ஸ்கெட்யூல்டு ஏரியா, ட்ரைபல் ஏரியா. அடுத்து ஓ. ஓன்றது வந்து பாத்துட்டீங்கன்னா அதர் ஏரியாஸ். அதர் ஏரியாஸ் ரிலேட்டடா, அதர் ட்ரைபல் ஏரியாஸ். ஓ அப்படின்னா அதர் ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மற்ற ட்ரைபல் ஏரியாஸ் எல்லாமே வருது. அதுக்கடுத்து எஃப். எஃப்னா இது வந்து என்னன்னா எஃப்ன்றது ஃபெடரல் லிஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபெடரல்னா என்னது? யூனியன், ஸ்டேட், அதுதான் ஃபெடரல்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா கன்கரண்ட் லிஸ்ட். நம்மளுக்கு இந்திய அரசியல் உருவாகிறப்ப மத்திய அரசு பட்டியல் எவ்வளவு இருந்துச்சு? 97. இப்ப எவ்வளவு இருக்கு? 100. மாநில அரசு பட்டியல் எவ்வளவு இருந்துச்சு? 66. இப்ப 61. எத்தனை குறைஞ்சிருக்கு? அந்த 5 வந்து எங்க போயிருச்சு? பொது பட்டியல். 47 இருந்தது 52 மாறி. ஓகே? 97 இருந்தது 100, 66 இருந்தது 61, 47 இருந்தது 52. அடுத்து சோ அப்ப டியர்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இப்போ ஓல்டு பிஎம். ஓன்றது அபிஷியல் லாங்குவேஜ். ஓனா அபிஷியல் லாங்குவேஜஸ். ஓகே? சோ நம்மளுக்கு மொத்தம் எத்தனை அபிஷியல் லாங்குவேஜஸ் வந்து இருக்குன்னா 22. அரசியலமைப்பு உருவாக்குறப்ப எவ்வளவு இருந்துச்சு? 14. இப்ப எவ்வளவு இருக்கு? 22. அப்ப 8 ஆட் ஆயிருக்கு. ஆனா கிளாசிக்கல் லாங்குவேஜ் மொத்தம் எத்தனை இருக்கு? 11 இருக்குது. சோ அபிஷியல் லாங்குவேஜ் இது 8 எப்படி ஆட் ஆச்சுன்னா 1 + 3 + 4 அப்படின்ற ஆட் ஆச்சு. 21வது சட்ட திருத்தம், 71வது, 92, 21, 71, 92. இத பாருங்க. 21வது சட்ட திருத்தம் 67ல சிந்தி அப்படின்ற மொழி, 71வது சட்ட திருத்தம் 92ல கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி அப்படின்ற மொழி. அடுத்து 92வது சட்ட திருத்தம் 2003ல போதோ, தோக்ரி, மைத்திரி, சந்தாலி அப்படின்ற மொழி. ஏன் இதை ஷார்ட்கட் எழுதிருக்கேன்னா ஆல்ரெடி நான் தெளிவா கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து எல். எல்னா வந்து என்னன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ், நில சீர்திருத்தங்கள், அது ரிலேட்டடா. சோ லேண்ட் ரிஃபார்ம்ஸ். எல்னா லேண்ட் ரிஃபார்ம். இதுதான். அப்போ ஓ வரைக்கும் வந்து என்னன்னா 8 அட்டவணை. எல்டிபிஎம் இது வந்து 9வது. 9வது வந்து எல். முதலாவது சட்ட திருத்தம் 51ல. டீன்றது வந்து பாத்துட்டீங்கன்னா டிஃபெக்ஷன். இது வந்து 52வது சட்ட திருத்தம் 1925, அதாவது கட்சித்தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன். அடுத்து பாருங்க பிஎம். பினா பஞ்சாயத்து, எம்னா முனிசிபாலிட்டி. ஓகே? பஞ்சாயத்து வந்து பார்ட் 9ல இருக்கு. முனிசிபாலிட்டி பார்ட் 9A. பஞ்சாயத்து 243ல இருந்து 243O. முனிசிபாலிட்டி 243. பில இருந்து 243 ZG. பஞ்சாயத்துல 29 ஐட்டம், முனிசிபாலிட்டியில 18 ஐட்டம். பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் 73வது சட்ட திருத்தம், முனிசிபாலிட்டி 74வது சட்ட திருத்தம். பஞ்சாயத்து 93, முனிசிபாலிட்டி 93. இங்க ஏப்ரல் 24, இங்க ஜூன் 1. ஓகே? சோ அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்லலாம் டியர்ஸ் ஆஃப் ஓல்ட் பிஎம். டீனா டெரிட்டரி, ஈனா எமல்யூமெண்ட் ஊதியங்கள், ஏனா அஃபர்மேஷன் ஓத் பதவி பிரமாணம், ஆர்னா ராஜ்யசபா சீட், எஸ்னா ஸ்கெட்யூல்டு ஏரியா, அடுத்து ஆஃப், ஓனா
அதர் ஏரியா வடகிழக்கு மாநிலங்கள். அடுத்து எஃப்னா ஃபெடரல் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கண்ட்ரோல் லிஸ்ட். அடுத்து ஓனா ஓல்டு பிஎம்ஓ அபிஷியல் லாங்குவேஜஸ். எல்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் 9வது. அடுத்து டினா டி டிஃபெக்ஷன் கட்சி தாவல் சட்டம். பிஎம் பினா பஞ்சாயத்து, எம்னா முனிசிபாலிட்டி. இதை திருப்பி ஒரு பாருங்க அந்த 12 அட்டவணை. எனக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடம். So tiers of old PM. T ன்றது dated. E emoluments and salary. Whatever salaries, ஊதியங்கள். அடுத்து A ன்றது என்னது affirmation சொத்து. R ன்றது என்னது ராஜ்யசபா. S ன்றது என்னது scheduled area. O ன்றது என்னது other tribal area. F ன்றது என்னது federalist. Federation சொல்றா federalist. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கண்ட்ரோல் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட் 97 100 மாறி இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட் 66 61 மாறி இருக்கு. 5 குறைஞ்சிருக்கு. அப்ப ஸ்டேட் லிஸ்ட் கண்ட்ரோல் லிஸ்ட் வந்து அதாவது பொது பட்டியல் வந்து 47 இருந்தது வந்து எவ்வளவு மாறி இருக்குன்னா 52 மாறி இருக்கு. அப்ப ஆஃப் ஓல்ட் பிஎம். ஓன்றது என்னது லாங்குவேஜஸ், அபிஷியல் லாங்குவேஜஸ் 22. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல் லேண்ட் ரிஃபார்ம். டி டிஃபெக்ஷன் கட்சி தாவல் சட்டம். பி பஞ்சாயத்து, எம் முனிசிபாலிட்டி. யா இதுதான் வந்து நம்மளுக்கு பாலிட்டியை பொறுத்த